வணக்கங்கண்ணா. வணக்கம்மா. ஆனால் செலெக்ஷன் ரொம்ப கம்மி. மாடு நம்ம அப்படியே 2 பாட்டுக்கு எடுத்தல. திருவண்ணாமலையிலேருந்து நம்ம பசங்க வந்தாங்க, அவங்களுக்கு எடுத்தல. இதான் மீதி இதெல்லாம் நம்ம பண்ணையில் வாங்கினது தான். செலக்டிவான மாடு இதான். இன்னும் பெரிய மாடெல்லாம் எடுக்கணும். நமக்கு பிடிச்ச மாடு இல்லை. சும்மா வந்தோமா இது பண்ணோமா எடுத்தோமான்னு இல்லை. இது நல்ல மடிசட்டி, 4 புல் மடிசட்டி. எப்படி ஒரு 20 25 எல்லாம் 20க்கு மேலே இந்த மாடு கறக்கும். அது சென மாடு. அதோட 25 லிட்டர் கறக்கிற மாடு. அது கேரண்டியான ரொம்ப டாப் குவாலிட்டியான ஊர்லெல்லாம் பார்த்து மெயினாக இருந்த மாடு இல்லை. அல்ல நான் ரப்படிக்கு இருந்த மாடு தான். நல்ல குவாலிட்டியான மாடு. இன்னும் ஒரு கண் வைக்கிறதுக்கு இன்னும் ஒரு 20 நாளாட்டு ஆகும். அந்த 2 மாடு ஜோடியா நம்ம பேசி எடுத்திருக்கிறோம். இது சிங்கிளா எடுத்திருக்கோம். நான் காம்பு பாருங்க, தலைச்சன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. எப்படி காம்பு எவ்வளவு நீளத்துல எவ்வளவு மடிசெட்டில் இருக்குது. அருமையான மாடு. அது 2 ஜோடியில் எடுத்திருக்கோம். இந்த மாடு பாருங்க, பிரம்மாண்டத்தின் பிரம்மாண்டம். இந்த மாடு அப்படிதான். உடம்பு அந்த எருமையாட்டம் சும்மா சகஜாண்டிக்கான உடம்பு. டாப் மாடு. இது வந்து 33 லிட்டர் கறந்த மாடு. லோக்கல்னா அது ஒரு சொல்லக்கூடாது, ஒரு வியாபாரிகிட்ட இருந்தது. வியாபாரின்னா பர்சனலாக வேறு வியாபாரி, உணவு சம்மந்தமான ஒரு தொழில் வியாபாரிகிட்ட இருந்தது. 33,000க்கு எடுத்து 33 லிட்டர் கறந்த மாடு. இந்த மாடு பார்த்தீங்களா விலை கொஞ்சம் அதிகம் தாங்க. விலை அதிகம்னா இந்த மாடு ப்ரீடு விலை அதிகம். வீடியோவில் பார்த்தா மாடு மட்டமாக தெரிகிற மாதிரி இருக்கும். 2வது இது நல்ல சைஸ் உடம்பு, நல்ல கலர் பேட்சு. இங்க வந்து பாருங்க, மடி பாருங்க. அந்த மாடு அந்த எருமையாட்டமே முதுகு, நல்ல முதுகு, நல்ல மடி ஃபுல்லாக வைக்கும். நல்லா வச்சுச்சுன்னா அப்படி நிற்கும். இதெல்லாம் இந்த தாட்டியெல்லாம் 30 லிட்டர்லாம் அசால்ட்டாக கறக்கும். இது சும்மா நம்ம சொல்கிறோமே சொல்லிட்டு கமெண்ட்டுக்கு சும்மா கமெண்ட் போடுறதுக்காக எல்லாம் சொல்ல தப்பாக சொல்லாது. இது நேச்சுரலாக கறந்த மாடு, கேரந்தியோட வாங்கி இருக்கிறோம். சும்மா நம்ம 33 கறந்தது 30 கறந்துச்சுன்னா உடனே பார்த்து இது எங்கே போய் அவ்வளோ கறக்க அப்படி இப்படின்னு சும்மா கமெண்ட் போட்டு வெறுவாயில் பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் நேராக இருந்து பார்த்து வாங்குறவங்களுக்கு தான் தெரியும். இதெல்லாம் அது கேரண்டியில் எடுத்துருக்குது. சும்மா இன்வெஸ்ட்மெண்ட்டு கண்ணை மூடிட்டு காசு கொடுத்து யாரும் வாங்க போகிறதில்ல. அதனால் இதை எடுத்துருக்குறோம். இதெல்லாம் நம்ம சந்தையில் அப்படி தெளிவாக பார்த்து எப்படி சொல்கிறது, தெளிவாக பார்த்து நம்ம எடுத்துருக்குறோம். பண்ணையிலையும் சந்தையிலையும் தெளிவாக பார்த்து எடுத்து கேரண்டியாக நம்ம எடுத்ததுனால நம்ம இந்த மாடுகளை கேரண்டி சொல்கிறோம். எல்லாமே அந்த ரக மாடுகள் தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க? ஆமாம், எல்லாமே பெருங்கரவ மாடுகள் தான். இதோட விலை பார்த்தீங்கன்னா 1,65. நான் ஓப்பனாகவே விலையே சொல்கிறேன். 1,65 வாங்கின விலை. கேரண்டியோட ஆளுங்க, கேரண்டி கட்டி ஆளுகிட்ட தான் மாடு வாங்கியிருக்கேன். சும்மா கண்ணா முன்னாடி யாராவது தெரியாதவங்ககிட்ட மாடு வாங்கல. கேரண்டி கொடுத்த ஆளுகிட்ட தான் வாங்கி. நாங்கள் தப்பாக தவறாக இருந்தாலும் நான் பொறுப்பேற்றுக்குவேன். நான் சொன்னால் அவங்க என்கிட்ட பொறுப்பேற்றுக்கிற ஆளுங்க தான். அதனால் நம்ம அப்படி கேரண்டி கொடுத்த ஆளுகிட்ட இதெல்லாம் மாடு வாங்கியிருக்கோம். சும்மா சந்தையில் வந்தோமா போய் பார்த்தோமா டப்புக்குன்னு ஏதோ மாட்டை பிடிச்சோமா விலை பேசணுமா நல்ல இல்லை. நம்மளதெல்லாம் எப்பயுமே கேரண்டியான ஆளுகிட்டையும் பேச்சுவார்த்தை பழக்க வழக்கத்து நல்ல ஆளுகிட்ட மட்டும்தான் நம்ம மாடுகன்னே எடுப்போம். அப்படி தான் எடுத்துருக்குறோம். இந்த பட்ஜெட்டுக்கு நம்ம எடுத்துருக்கோம். இதெல்லாம் இன்னும் மடி இன்னும் எப்படி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10-15 நாள் ஆகும். அப்படி நின்றுனா அந்த அளவுக்கு மடி நீங்கள் வெளியே கொண்டு போக முடியாது. அப்படி நிற்கும். மடி இன்னும் லூஸாக தான் இருக்குது. ஃபுல்லாக இருக்குங்க. மடி ஃபுல் மாடு இருக்கும். நான் போன வாரம் வாங்கி கொடுத்த மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மடி செட்டில் இருக்கு.